முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது, என்ன வாய்ஸ்டா கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாரி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டும் அதான்னு நெனைக்கிறேன் ரீசென்ட்டா. ஏன்னா வந்துட்டு என்னோட வாய்ஸே இப்படிதான். தென் இன்னொன்னு நான் இதுக்கு முன்னாடி மைக் யூஸ் பண்ணாம பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சாரி. இந்த விளாக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, பெருநாளுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பெருநாளுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் எடுத்த விளாக். 2 பேருக்கு ட்ரெஸ் எடுக்க போலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மேக்ஸ்லேயும் சரி, ட்ரெண்ட்ஸ்லேயும் சரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்ல. எனக்கு பிடிக்கவும் இல்ல. அதனால 2 பேருமே சும்மா பார்த்துட்டு வாங்காமலே வந்துட்டோம். ஈது முடிஞ்ச மறாவது நாள் அம்மா எல்லாமே குக் பண்ணிட்டாங்க காலையிலேயே. எனக்கு குக் பண்ணுற வேலையே இல்லை. அவருக்கு வந்து இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த தட்டைப்பயிறு, உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய்லாம் போட்டு இதில் குழம்பு வச்சு காலையிலேயே சாப்பாடு வச்சுட்டாங்க. தோசை மாவு இருந்தது, பட் எனக்கு ஊற்றுறப்ப தீர்ந்து போயிடுச்சு. நான் யூடியூப்பில் ஒரு ரெசிபி பார்த்துருந்தேன். அதில் வந்து தோசை மாவே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி. அது என்னென்னா சம்பா ரவை, அப்புறம் வந்து சம்பா ரவை வந்து 1 கப்பு, அதே அளவு வந்து ஒரு 1/4 கப்பு அவுள். இது 2யுமே வந்து நல்லா அரைச்சிட்டு, கொஞ்சம் தோசை மாவு இருந்ததுன்னா அது கூட சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு இப்படி தோசை ஊற்றி எடுக்க சொன்னாங்க. தோசை மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நான் ஒன்றுமே நல்லா வராது அப்படின்னு நினச்சேன். நல்லா தான் இருந்தது. பட் உங்களுக்கு 2 தோசைக்கு அப்புறம் என்னால் சாப்பிடவே முடியல. அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை தான் வந்து நம்ம வீட்டில் நம்ம தொண்டையில் யாருக்குமே இறங்காது. ஆனால் இந்த மாதிரி தோசை ஊற்றி சட்னியோ குழம்போ வச்சு சாப்பிடும்போது நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.